விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த ஜனவரி மாதம் துவங்கி வரிசையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதற் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி, அவங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் வியாபாரம் நன்றாக வரும், பண வருவாய் வரும், எந்தெந்த தேதிகளில் முக்கிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் முதல் 2 வாரங்களுக்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் நான் எப்போதுமே சொல்வதுண்டு, ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பிற்கும் ஒரு சில காலங்கள்ங்கிறது ஏற்றதாகவும், ஒரு சில காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பதை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு வெற்றி தரக்கூடிய காலத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குவதற்கான வாய்ப்புங்கிறது அன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொடர் தோல்விகளோ அல்லது நிறைய கடன் சிக்கல்களோ உருவாக்கிட்டு இருக்குன்னா, அவர்கள் எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதியும் உங்கள் வியாபார பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான வியாபார பெயர் ஏன் பலன் தர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 29 மற்றும் 20 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி முதல் நாளிலிருந்து 15 நாட்களுக்குள்ளார வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி இந்த மாதமே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய மாதமாக இருக்குமா, அல்லது அந்த முதல் 15 நாட்களில் எந்தெந்த தேதிகள் நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். சுமாரான ஒரு மாதமாகவே இது தூங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது, அதிகமாக இருக்குது. அதுலேயும் இந்த 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு தேதியாக அமையுது. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த புதிய முயற்சிகள் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும். அதே போல் 10ஆம் தேதியும் கூட இப்போ ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயம் புதுசாக இனங்கரல் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அல்லது புதுசாக ஒரு ஏற்கனவே இருந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டோட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறீங்கன்னா, அதெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் நீங்கள் ஆரம்பிங்க. அது வெற்றியை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். சரி, மற்ற தேதிகள் எந்தெந்த தேதிகளில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் தேதி 4 பிப்ரவரி 2025 எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதை நீங்கள் அவசியம் தவிர்க்க வேண்டும். இருப்பதை அப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், சேஃபாக இந்த மாதத்தை நீங்கள் கடந்துடலாம். அதற்கு அடுத்தபடியாக 8 பிப்ரவரி 2025 இந்த தேதியிலையுமே உங்களுடைய முயற்சிகளை எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் புதிதாக யாராச்சும் ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திக்கணும்னு நினச்சிருக்கீங்க, உங்களுடைய வியாபாரம் எக்ஸ்பான்ஷனுக்காக கடன் வாங்க போகணும்னு நினச்சிருக்கீங்கன்னா, அது எதையுமே இந்த தேதியில் துவங்காது. இந்த தேதியில் துவங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்த வாய்ப்பை கூட அது தட்டி பறிச்சிடும். ஏன்னா இந்த 8 அப்படிங்கிறது சனி கிரகத்தை குறிக்கும், 4 அப்படிங்கிறது ராகு கிரகத்தை குறிக்கும். இந்த 2 கிரகங்களுமே சுபாவத்தால் அசுப கிரகங்களாக இருக்கும். அது உங்களுக்கு கெடுதலையே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்தோம். ஸோ இந்த தேதிகளை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். 2வதாக நீங்கள் இறை வழிபாடாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பௌர்ணமி தினங்களில் குறிப்பாக உங்களுடைய தேதிக்கு பௌர்ணமி ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். அதுவும் இந்த மாதத்தில் முதல் 15 நாட்களில் அந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது 12ஆம் தேதி வருது. இந்த 12ஆம் தேதி நீங்கள் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும். அதுவும் அந்த ஒரு எல்லா விநாயகர் கோயில்கள்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு பூஜைகள் நடக்கும். அதே போல் முருகப்பெருமானுடைய கோயில்லையுமே இந்த பௌர்ணமி தினங்களில் சித்தர் கோயில்களில் நடக்கிற மாதிரி விமர்சையாக பூஜைகள் நடக்கும். ஸோ அது போய் நீங்கள் முடிந்தவரை அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் மொத்தத்துக்குமே நான் கொஞ்சம் சுமாரான ஒரு பிஸ்னஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. அதில் நிறைய நஷ்டங்களை நீங்கள் சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
தெய்வ சக்தியும் உங்களுக்கு துணை புரிய வேண்டும். அதற்காக தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி உங்களுடைய தேதிக்கு மிகவும் ஏற்ற ஒரு புனித தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது திருப்பதி ஸ்தலம் தான். வருஷத்துக்கு ஒரு முறையாவது அங்கே போயிட்டு வர்றோன்னு சொல்லுவேன். இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா எதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நெகட்டிவாக சொன்னனோ அதில் உள்ள இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். 70% வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகி நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் இது இருக்கும். இருப்பினும் நீங்கள் வந்து அதிகப்படியான முதலீடு, இப்போ நமக்கு ஒரு இடத்துல வந்து 100 ரூபா வருமானம் வந்துட்டுருக்குன்னா அந்த இடத்துல போய் நம்ம 150 ரூபா செலவு பண்ணோன்னா 50 ரூபா வந்து நமக்கு நஷ்டம். என்ன 100 ரூபாய்க்கு தான் இங்கே பிஸ்னஸே நடக்குது அப்படிங்கும்போது எதுக்கு வீணாக போய் அதிகம் காசை போய் கொட்டுவானே. ஆனால் உங்களை அகலக்கால் வைக்கும். இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைப்பதற்கான திட்டத்தை அது தீட்டி தரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் சேஃபாக கடந்து வந்துடலாம். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள், குறிப்பாக 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு புத்தி குழப்பம் அப்படிங்கிறது நிறையாகவே இருக்கும். ஆனால் உங்கள் பேர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பட் யாருக்கெல்லாம் வந்து பேர் சரியாக அமையலையோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு பண்ணும். அது போன்ற கன்ஃபியூஷன்ஸ் எந்தெந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை தினத்தின் போதும் பௌர்ணமி நெருங்கும் பொழுதும் உங்களுடைய மைண்டோடைய அந்த வேவரிங் தாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த 2ஆம் எண்ணை வந்து நீர் சம்மந்தப்பட்ட ராசிகளோடு ஒப்பிட்டாங்க. இப்போ நீர் அப்படிங்கும்போது கடல் நீர் வந்து எப்படி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அலை கொந்தளிப்போடு காணப்படுதோ அது மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீர் கிரகமாகிய உங்களுக்கு பெரிய ஃபேவர் அப்படிங்கிறத பண்ணாது. ஸோ அப்படி இருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப கடன் வாங்கி முதலீடு செய்வது, ஒரு விஷயத்தை வந்து சரியாக ஸ்டடி பண்ணாமலே அந்த பிஸ்னஸில் இறங்குறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. சரி, எனக்கு அப்படி தான் சார் சூழ்நிலை அமையுது, என்னுடைய பார்ட்னர் இந்த டயத்தில் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, முடிந்தவரை நீங்கள் வந்து அதை தள்ளி போட முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் யார் கூடயாச்சும் பார்ட்னர்ஷிப் இணைந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இது உருவாக்கி அதன் மூலமாக உங்கள் சிக்கல்களில் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் முடிந்தவரை தள்ளி போட்டு வரக்கூடிய நாட்களில், இப்போ நம்ம பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத அடுத்த பகுதியில் நான் சொல்ல தான் போகிறேன். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த தேதிகளில் எல்லா விதமான நன்மையான விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி வச்சுட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் அந்த தேதிகளை ரொம்பவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் போய் நம்மளாக போய் ஒரு பள்ளத்தில் இறங்கக்கூடாது இல்லையா? அதனால் என்றைக்கு நல்ல உகந்த நாட்களோ அன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு வெற்றியே தரப்போகுதுங்கிறத உறுதியாக நம்புங்க. நான் இந்த பகுதியின் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தது மாதிரி உங்களுக்கான இலவச வியாபார பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கேன். அந்த பொது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வியாபார பெயரையும் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, இந்த 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க, என்னால் அது பார்த்து பதில் அனுப்ப முடியாது. நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புபவர்களுக்கு 3 நாட்களுக்குள் பதில் அனுப்புகிறேன். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் அதை அனுப்ப முடியுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.